கன்னிராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 11 நாட்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமா அமையுமா, பலமா இருக்குமா, பலவீனமா இருக்குமா, கவனமா செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இந்த பதிவுல முழுமையா இப்ப பார்க்க போறோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்னி ராசியில் பாருங்கள், உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் பாருங்கள், புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். பெருமாளின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னா அது கன்னி ராசி. நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நன்மையும் நல்ல ஒரு மேன்மையும் பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். பெருமாளின் பரிபூரண அருளும் கிடைக்கும். உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் போதும். உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளும் இதனால் உண்டாக்கக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். கன்னிராசியில் பாருங்கள், உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதனும், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும், அயன சைன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் பாருங்கள், இந்த வாரம் பெரும்பாலும் உங்களுக்கு கடந்த காலத்தை விடவே ஒரு நல்ல அமைப்பையும் எல்லா விஷயத்திலுமே சாதகமான பலனையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துது. ஆமாம், ஏன்னா கடந்த காலத்தில் இந்த கன்னிராசி என்பவர் படாத பாடுபட்டிருப்பீங்க. அதுவும் இந்த வருஷம் முடியக்கூடிய இந்த அமைப்பு இருக்கும் பொழுது பாருங்கள், இந்த வருஷத்தில் நிறைய பின்னடைவு, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வருட முடிவு கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக அமைவதற்கு இப்போ இது ஒரு அஸ்திவாரமாக அமையும். நீங்கள் தெளிவாக சிறப்பாக செஞ்சால் நன்மையை பெறலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை பெறலாம். முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், நினைவில் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் பல பிரச்சனைகள் வரும். கவனம் இல்லாமல் செயல்பட்டால் பின்னடைவு கூட வரும். புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு தான் இப்போ இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். மனதில் புது உற்சாகம் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்திலையுமே சிறப்பான உயர்வு ஏற்படுறதுனால மருத்துவ செலவு குறைந்து காணப்படும். உங்களுக்கு இப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மனக்குழப்பம் இல்லாமல் திறமையை கையாளுங்க. பண வரத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு ஏற்படுது. தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை இப்போ நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் 2 துறைகளில் இருக்கிறவங்களுமே இதுவரைக்கும் இருந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்திற்கு அத்தியாவசியமாக என்ன ஒரு விஷயம் தேவையோ அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. மகிழ்ச்சிக்கான சுப மங்கள செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பு இப்போ ஏற்படும். அதனால் நீங்கள் சேமிக்க தொடங்குறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலை ஏற்படும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு பெறுவாங்க. பெண்களுக்குமே இந்த அமைப்பு பாருங்கள், காரிய அனுகூலத்தை ஏற்படுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் அதிகரிக்கும். சக மாணவர்களிடம் சுமூகமாக பேசி அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பண வரவுகளில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரியான சூழல் கூட வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து கொண்டால் வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் நன்மையை பெறலாம். கொடுக்கல் வாங்கல், கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம்.
சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவும் நம்பிக்கையானவங்களை துரோகம் செய்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் பண விஷயத்தில் மற்றவங்களை நம்பி முன்ஜாமீன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இது வீண் பிரச்சனையை ஏற்படுத்திடும், வம்பு வழக்கு கொடுத்துடும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லைன்னா பல பின்னடைவு வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னு நினச்சா பெரும்பாலும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும். பிரச்சனை ஏற்படாமல் உங்களை பாதுகாக்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு மற்றபடி பார்த்தா இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு கொஞ்சம் உயர்வான பலன்களையுமே தருது. சிறப்பாக செயலாற்றுங்க, நன்மையை பெற முடியும். கவனமாக இருங்க, நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. சில இடத்துல உங்களோட வேலை வெற்றிகரமானதாக இருக்கும். சில இடத்துல வேலை கொஞ்சம் சவாலாக கூட மாறலாம். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை கூட நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா பண வரவு அதிகமான வரவை ஏற்படுத்தும். புதிய திட்டங்களை முறையாக தீட்டினா நல்ல ஒரு சிறப்பான நேரத்தை நீங்கள் இப்போ அடையிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. அதனால் சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறலாம். புதிய திட்டங்களை நீங்கள் வழிமுறைப்படுத்துவதற்கு சிறப்பான காலகட்டமாக இந்த ஒரு வாய்ப்பை அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலையுமே குழப்பங்கள் தீரும். உங்கள் பிள்ளைங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் சுமூகமான நிலை இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாறுதல், சம்பள உயர்வு இப்போ கிடைக்கும். சிலருக்கெல்லாம் சில வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும். அது இப்போ சிறப்பான உயர்வை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம செஞ்ச வேலைக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, பாராட்டு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ அதற்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாராக இருந்தாலும் லாபம் நல்ல ஒரு உயர்வாக தான் இருக்கும். புதிய முயற்சிகள் குறித்து நீங்கள் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயலாற்றினா நன்மைகளை பெறலாம். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செய்தி உங்களை சேரும். பெரியவங்களோட ஆசி பாருங்கள், பக்கபலமாக இப்போ இருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்டுவீங்க. அதே போல் மற்றவங்களுக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டால் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் சினிமா வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அதே போல் புதிய முதலீடுகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அப்படின்னாலும் நீங்கள் முதலீடுகளை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த ரெண்டையுமே தருது. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கைவந்து சேரும். இணையதள மோசடிகளில் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. தொழிலை நிதானமாக விரிவு செய்கிறது நல்லது. இந்த வாரம் கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்காக உங்களோட கடினமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க. பண விஷயத்தில் அக்கறையாக இருங்க. பெரியவங்களோட ஆதரவு பாருங்கள், உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் அமையும். தினம்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவபெருமான மனமாற வழிபடுறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் நீண்ட கால லட்சியம் ஒன்று இப்போ நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. உங்களோட குறிக்கோள்களில் கவனமாக இருங்க. குறிக்கோளை நிறைவேற்றி காட்ட போகிறீங்க இப்போது. ஏன்னா ராசி அதிபதி புதன் பாருங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவரே 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு. இப்போது தொழில் மூலமாக தனவரவை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் தொழில் வியாபாரத்தை எந்த அளவுக்கு முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றக்கூடிய அமைப்பு உருவாகும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. தொழில் வியாபாரத்தை விரிவு செஞ்சால் நல்ல லாபத்தையுமே அதிகரிக்க முடியும். உங்களோட பேச்சை மூலதனமாக கொண்டவங்களுக்கெல்லாம் பாருங்கள் வாழ்வாதாரம் உயரும். இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தந்தவங்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகிடும். சிந்தனை தெளிவாகும். தடைப்பட்ட கனவு லட்சியங்களை நிறைவேற்ற உகந்த ஒரு காலகட்டமாக இந்த கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு. நிதானமாக கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. புதிய வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற செயல்களில் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் பாருங்கள் இப்போ ஆர்வம் காட்டுவீங்க, வாங்குவீங்க. புதிய ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகும். இடமாற்றம் பற்றின சிந்தனை மேலோங்கும். அரசு மற்றும் அரசாங்க பணிகளால் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. சிலரெல்லாம் பாருங்கள் புதிய ஆயுள் காப்பீடு பாலிசி கூட எடுப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் சந்திராஷ்டம தினத்தில் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துறதன் மூலம் விபரீத விளைவுகளை தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.